ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாமா? நான் பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 5 கத்திரிக்காய், இன்றைக்கி காலையில் வாங்கின கத்திரிக்காய் தான். அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு. சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, புளியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நான் சட்டி காய வச்சு, பாத்திரத்தை காய வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, எல்லா கத்திரிக்காயுமே அதில் எடுத்து போட்டுக்குவோம். பக்கத்தில் சாப்பாடையும் வடித்து வச்சுட்ருக்கேன். பூச்சி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கீறிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கலாம். வேகட்டும், காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழகாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதே ஆயிலில் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ உடனே என்ன செய்யுங்கன்னா, வெள்ளைப்பூடு போட்டுருங்க. ஏன்னா நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டுட்டு வெள்ளைப்பூடு போட்டோன்னா சீக்கிரம் வெள்ளைப்பூடு வேகாது. இப்போ இதை பாருங்களேன், ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். தெரியுதா உங்களுக்கு? நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கட் பண்ணாமலே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக குக் ஆகுதுங்க. சீக்கிரமாக இது நல்லாவே உங்களுக்கு குக் ஆயிரும். எப்படி குக் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இது குக்கான உடனே நம்ம பல்லாரியை போட்டுக்கலாம். தெரியுதா எவ்வளோ அழகாக சீக்கிரமாக குக் ஆகிடுது. இதே பல்லாரி போட்டுட்டு நம்ம அது போட்டோம்னா, வெள்ளைப்பூடு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகாது. இப்போ இதையும் இதோட கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த பெரிய வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுட்டு வதக்குங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம். இது நல்லா குழைய வேகட்டும். என்றைக்குமே புளிக்குழம்பு எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் வெங்காயம் மட்டும் நல்லா குழைய வதக்கிக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள எண்ணெய் நல்லா நீங்கள் இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி நம்ம வதக்குனா மட்டும்தான் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்கிக்குவோம். நமக்கு நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்னென்ன மசாலாலாம் போடலான்னு பார்க்கலாம். இது மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மல்லித்தூள். இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூளும் மஞ்சள் தூளும் கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் சேர்த்தே தக்காளி போட்டு இதையும் சேர்த்தே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். புளி கரைச்சி ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிச்சோன்னா நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சாச்சு. நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா மேலே குழம்பு கொதி ஊற்றி இப்போ கத்திரிக்காயோடு சேர்ந்து இந்த குழம்பும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிறேன். கரைச்சி வச்ச வெல்லத்தை ஊற்றிக்கிறேன்.
கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும். நல்லா கொதித்து அப்படி லைட்டாக ஆயில் திரண்டு வந்தோன்னே நம்ம மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. முன்னாடியே போகிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நமக்கு குக் ஆயிடுச்சு. இதில் வந்து மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.